ஒரு பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு ஃபுல்லாக கீறலாக இருந்திருக்கும். பார்த்தா அவள் கால் திடீர்னு டக்கோட கால் மாதிரி மடங்கிக்கிறோம். ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட். இவளோட கதாபாத்திரம் பிளாக் ஸ்வான், அதாவது கருப்பு வாத்தா பெர்ஃபார்ம் பண்ணுறது தான். டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கையிலேருந்து சின்ன சின்ன முடியாக வளர்ந்து கை ஃபுல்லாக பெரிய வாத்தோட ரெக்க மாதிரி பெருசாக மாறிடும். காலும் வாத்துக்கால் மாதிரி ஒன்றா ஆயிரும். கடைசியில் பார்த்தா ஒரு வாத்தாவே மாறிடுவா. ஆடியன்ஸ் எல்லாம் டான்ஸுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதாவது இது ஃபுல்லாமே ஒரு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா உண்மையாகவே ஒரு வாத்தா மாறிடுவா. கொஞ்சம் கொஞ்சமாக வாத்தோட கேரக்டர்ஸ் ஃபுல்லாக ரெக்க வாய் எல்லாமேன்னு கடைசியில் ஒரு வாத்தாவே மாறிடுவா. நிஜ வாத்தாவே மாறிடுவா. ஒன்றும் புரியாது, எப்படி நம்ம இப்படிலாம் மாறுறோம் அப்படின்னு ஒன்றும் புரியாது. மக்கள் எல்லாருமே இவ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரூம்குள்ளே போய் நடந்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா தான் இவளுக்கு ஒன்று புரிய வரும். ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு ட்ராமா அந்த காலத்தில் உள்ள ஒரு ட்ராமா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. என்ன கதைனா, 2 வாத்து இருக்கும். ஒன்று ஒயிட் ஸ்வான். ஒரு ராஜா கல்யாணமே வேணான்னு இருந்திருப்பாரு. எத்தனையோ பொண்ணு பார்த்துருப்பாங்க. ஆனால் எந்த பொண்ணுமே இவருக்கு பிடிக்காம இருந்திருக்கும். ஒரு நாள் இவர் கடற்கரையில் போகும்போது அங்கே ஒரு ஒயிட் ஸ்வான் இருக்கும், அதாவது வெள்ளை வாத்து. ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. நைட் ஆக ஆக அந்த வாத்து ஒரு பெண்ணாக மாறிடும். எப்படி நீ பெண்ணாக மாறினான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் சபிக்கப்பட்ட வாத்து, என்னை யார் உண்மையாக காதலிக்கிறாங்களோ அப்போ நான் உண்மையாகவே பொண்ணாக மாறிடுவேன். 2 வேளையும், அதாவது பகல்லையும் இரவையும் பெண்ணாக மாறிடுவேன். இப்போ நான் சபிக்கப்பட்டதுனால ராத்திரி பெண்ணாகவும் பகலில் வாத்தாவும் இருக்கேன்னு சொல்வா. ஸோ இதை கேட்டு அந்த பிரின்ஸ்க்கு இவ்வளோ பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வெள்ளை வாத்துக்கு எல்லாமே குட் கேரக்டர்ஸ் தான் இருக்கும். எல்லாருக்கும் நன்மை பண்ணுறது, எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். இந்த ஊர்லேயே ஒரு மந்திரவாதியோட பொண்ணு இவளை காதலிப்பா, அதாவது பிரின்ஸை காதலிப்பா. அவளுக்கு பிரின்ஸ் மேலே ஒரு மோகம் தான். பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் எப்படியாச்சும் அடையணும்னு தான் நினைப்பா. உண்மையான காதல் இருக்காது. இவங்க 2 பேர் லவ் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட அவள் அவங்க அப்பாட்ட சொல்லி ஒயிட் ஸ்வான், அதாவது வெள்ளை வாத்து மாதிரி மாறிடுவா. நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் வெள்ளை வாத்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு அவளை மாதிரியே உருமாறி கல்யாணம் பண்ணிக்குவா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த வெள்ளை வாத்து மலை மேரி ஏறி நின்று தற்கொலை பண்ணிக்கிறோம். இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியாவை தான் இவங்க ட்ராமாவாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவளுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள எலிமினேட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோயின், அவள் பேர் நைனா. அவள் தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பா. அவளை ஒயிட் ஸ்வானுக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. பட் பிளாக் ஸ்வானுக்கு ரொம்ப அதிகமாக அடுத்த ஆண்களை மயக்கிற மாதிரியும் ரொம்ப மாயாஜாலமான கேரக்டராகவும் இருக்கும். பட் நீ இந்த கேரக்டருக்கு செட் ஆக மாட்டேற, பேசாமல் லில்லியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு அது பிடிக்கல. 2 கேரக்டரும் இவள் தான் பண்ணணும்னு நினைக்கிறா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பா. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அந்த பிரின்ஸாக நடிக்கிற கேரக்டர் கூட இவளோட கெமிஸ்ட்ரியே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ டேரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். நீ எதுக்குமே செட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிரும். இவள் லேட்டாக தான் வந்திருப்பா. சரி, நீ ஒயிட் ஸ்வானாக பெர்ஃபார்ம் பண்ணு, லில்லி பிளாக்காக பெர்ஃபார்ம் பண்ணட்டும், அடுத்தடுத்து உனக்கு நீ நல்லா பண்ணோன்னே உனக்கு பிளாக் ஸ்வானோட கேரக்டரும் கொடுத்துறேன்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இவளும் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாள். அந்த கவலையிலே நம்மளுக்கு 2 கேரக்டரும் கொடுக்கலேன்னு சொல்லி கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. டேரக்டர் டென்ஷன் ஆகி, உனக்கு இனிமேல் இந்த இடத்துல இடம் இல்லை, நீ பேசாமல் கிளம்புன்னு சொல்லிடுவாங்க. இவள் ரொம்ப கோவப்பட்டு போவா. அப்போ லில்லி கூப்பிட்டு, பேசாமல் வா, நம்ம வெளியே போய் ட்ரிங்க் பண்ணிவிட்டு பார்ட்டிக்கு போவோம், எல்லாம் சரியாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டு போவா. பார்த்தா பார்ட்டியிலே இவளுக்கு ட்ரக் ஏதோ கலந்து கொடுத்துருவா போல். கலந்து கொடுத்துட்டு இவள் மயக்கமாயிருவா. இவளை வீட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கு இவள் வரவே மாட்டா. ட்ரக் கலந்து கொடுத்தனால லேட்டாக தான் வருவா. ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு தான் வருவா. லில்லி 2 கேரக்டருமே பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதனால டென்ஷனான இனிமேல் ஸ்வானா, பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்வானா லில்லி தான் நடிக்க போகிறா அப்படின்னு சொன்னோடனே இவள் ரொம்ப டென்ஷன் ஆகி லில்லியை கூப்பிட்டு தனியாக கொலை பண்ணிடுவா. லில்லியை மர்டரே பண்ணிடுவா. இப்போ லில்லியை காணோம். டேரக்டர் இவளையே பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. லில்லி இல்லாதனால நீயே 2 கேரக்டரும் பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ரொம்ப நல்லா ஒயிட் ஸ்வானும் பிளாக் ஸ்வானும் அந்த வாத்தாவே மாறி பெர்ஃபார்ம் பண்ணிடுவா. எல்லோரும் ரொம்ப கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இவள் ரூம்குள்ளே போவா. ரூம்குள்ளே பார்த்தா லில்லியோட உடம்புலேருந்து ரத்தம் வரும். இவர் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருப்பா. அடைச்சி வச்சுட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இவளுக்கு ஒன்று ரியலைஸ் ஆகுது. இவள் உடம்புல இப்படிலாம் தடுப்பு தடுப்பாக வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பா. பார்த்தா யாரோ கூப்பிடுவாங்க. யாருன்னு திறந்து போய் பார்த்தா லில்லி நிற்பா. நீ சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்லுவா. இவளுக்கு ஒன்றுமே புரியாது. எப்படி சாகடிச்ச லில்லி இங்கே நிற்கிறா அப்படின்னு சொல்லி ரூமை திறந்து பார்த்தா அங்கே லில்லியே இருக்க மாட்டா. அது என்னன்னா எல்லாமே இவளோட ஹாலசினேஷன் தான். இவளுக்கு இந்த பிளாக் ஸ்வான் ரொம்ப கெட்ட கேரக்டர், ஏமாத்துற கேரக்டர், மயக்கிற கேரக்டர்னால டேரக்டர் சொல்லியிருப்பாங்க, இந்த கேரக்டராகவே நீ மாறினாதான் இந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதுதான் வேணும்னு சொன்னோடனே இவன் அந்த கேரக்டராக மாறணும்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணி ஹாலசினேஷனாக ஒருத்தவங்க இருக்கிறது இல்லாத மாதிரி நினச்சிக்கிட்டு இவளாவே வாழ்ந்துட்டுருப்பா. ஸோ
அப்பதான் தெரியுது எல்லாமே கற்பனைன்னு தெரிய வருது. கடைசியில பார்த்தா இவ வயித்துலேருந்து ரத்தம் வரும். அதாவது லில்லிய குத்துறான்னு சொல்லிட்டு இவளே குத்திக்குவா. இவ வயித்துலேருந்து ரத்தம் வந்து கடைசியில இவ வந்து சாகுற நிலைமைக்கு போயிருவா. டைரக்டர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்க தானே சொன்னீங்க அந்த கதையாவே மாறணும்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த பிளாக் ஸ்வானாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லறா. இதோட இந்த படத்த முடிக்கிறாங்க. ஸோ வந்து அவ வந்து அந்த கருப்பு வாத்தா மாறணும்னு சொல்லி அவளாவே வந்து கற்பனைக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு அவளே குத்திட்டு இறந்துடுறா. இதோட இந்த படத்த முடிக்கிறாங்க.